வெல்கம் டு கோட் எக்ஸ்பிரஸ் சேனல். ஸோ நீங்கள் கார்ஷிவ் இன்ஃபோடெக் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே பெஸ்ட்டாக இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ரிலேட்டடாக மற்ற டொமைன்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே வந்து இன்டர்ன்ஷிப் அண்ட் இன்பிளான் ட்ரைனிங் கோர்சஸ் இது எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இங்கே டேரெக்டாக இந்த யூஆர்எல் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அரல்ஸ் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ உங்களோட ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் .NET அப்படின்றத இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து சம் ஆஃப் டூ வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, சம் ஆஃப் டூ வேல்யூஸ்னால் ஒரு 2 வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணி அதை வந்து ஷோ பண்ணி காட்ட போகிறோம் யூசர்கிட்ட இருந்து. ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அது ஹோல் வேல்யூஸாக இருந்தால் நான் இன்டீஜர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏன்ற வேரியபிளாக ஸ்டோர் பண்ண போகிறேன். அண்ட் அந்த வேல்யூ வந்து 10 அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக செமிகோலன் கொடுத்து என் பண்ணிக்கணும். சேம் லைக் தட் அனதர் ஒன் வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இன்ட்டு பி அப்படின்றதுல. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படின்ற மாதிரி இன்னொரு வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். லைக் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சின்னு ஒரு வேரியபிளில் ஃபார்முலாவை நான் ரைட் பண்ண போகிறேன். ஓகேயா, ஸோ அப்போது ஏ ப்ளஸ் பி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி வந்து அந்த வேல்யூ ஏல 10 இருக்குது, பியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஸோ டோட்டல் வந்து 30 அப்படின்ற வேல்யூ சியில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் ரைட் லைன் யூஸ் பண்ணி நம்ம இப்போ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா சி அப்படின்ற இந்த வேரியபிள் நேமை நான் ஜஸ்ட் கால் பண்ணி விட்டுறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக செமிகோலன் கொடுத்துறோம். இப்போ நம்ம இந்த ரன் பண்ணோன்னா அந்த கோடை வந்து இங்கே வந்து நமக்கு 30ன்ற ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ டேரெக்டாக வெறும் 30 அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டை இங்கே வந்து நம்ம டபுள் கோட்ஸ் அதாவது ஸ்ட்ரிங்குள்ளே வந்து இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதான். அதாவது வேல்யூ ஆஃப் சி அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்கோட ஒரு வேரியபிளை கால் பண்ணுறப்போ நம்ம நார்மலாக கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி வந்து கன்கார்டினேஷனுக்கு இந்த ப்ளஸ் அப்படின்ற சைன் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் 30 அப்படின்றது வந்து போது இப்போ வேல்யூ ஆஃப் சி வந்து 30 அப்படின்ற மாதிரி நமக்கு ஷோ பண்ணிடும். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம மல்டிபிள் வேல்யூஸையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். லைக் வந்து இன்ட்டு சி ஈக்குவல் டு 30 அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா இங்கே வந்து நம்ம ஃபார்முலா வேறு மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த மாதிரி நம்ம வாசியாக கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கப்போ இங்கே வேல்யூ ஆஃப் டி வந்து டின்ற மாதிரி. ஸோ நம்ம எத்தனை வேல்யூஸ்னாலும் நம்ம சம் ஆஃப் வேல்யூஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ எரர் ஷோ பண்ணுது. ஓகே, ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செமிகோலன் கொடுக்கல. ஸோ அதனால் நமக்கு எரர் ஷோ பண்ணுது. இப்போ கொடுத்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 + 30 டோட்டலாக 60 அப்படின்ற ஆன்சர் வந்து கிடைக்கும் வேல்யூ ஆஃப் டியில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதா கார்ஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்ற கம்பெனியை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கோட் எக்ஸ்பிரஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.